வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க. முனைவர் தோழர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். என்ன நீக்குனது சரியில்ல. முறையா நோட்டீஸ் குடுத்திருக்கணும். அது கூட எடப்பாடி செய்யல. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட செங்கோட்டையன் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பல விஷயங்கள பேசியிருக்கிறாரு. நியாயமா அவர் 10 நாள் கெடு குடுத்த உடனேயே எடப்பாடி அவர்கள் கட்சிய விட்டு அவர் தூக்கியிருக்கணும். ஆனா அப்பல்லாம் பொறுமையா இருந்துட்டு, இப்போ ஒரு குரு பூஜையில போய் அவர் ஓபிஎஸ் சந்திச்சாரு, டிடிவிய சந்திச்சாரு, சசிகலாவ பேசினாரு. அப்படிங்கிறதுக்காக அவர கட்சிய விட்டு நீக்கி இருக்கிறார்னா, இப்போ நீக்குறதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தோழர், எடப்பாடியார் எடுத்தவங்க விதோன்னு எல்லா வேலையும் செய்வரவர் தான். ஆனா இவர் விஷயத்துல அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து 58 ஆண்டுகள் அதிமுகவுல பயணிச்ச ஒருத்தர். 75ல 1975ல அகில இந்தியன்னு ஒரு சொல்ல சேர்க்கணும் கட்சியில. அப்படி சேர்த்தாதான் இது எல்லா மாநிலத்துக்குமான கட்சின்னு கட்சியை காப்பாத்த முடியும் சூழல். கலைஞர் முடியாதுன்ட்டாரு. நான் இப்படிதான்டா இருப்பேன், நீ என்ன பாத்துக்க, நீங்க கட்சியவே நீ தடை பண்ணாலும் அதிமுக இருக்குல்ல, அதுவும் திராவிட கட்சி தானே அப்படின்னு முடிச்சுக்கிட்டாரு இப்ப கலைஞர். ஆனா எம்ஜிஆர் அகில இந்தியன் சேர்க்கணும். கோவையில மாநாடு, அந்த மாநாடு கிடையாது, இந்த பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்தை எம்ஜிஆருக்காக நடத்தி முடித்து பெயரை மாற்றியது ஒரு முக்கியமான கேடர் யார் அப்படின்னா இந்த செங்கோட்டையன் தான். சோ இவருக்கு பின்னாடி இன்னும் ஒரு சாலிடான வாக்கு வங்கியும் இருக்கு. ரொம்ப தெளிவா ஓரளவுக்கு திராவிட கட்சி அரசியலை புரிஞ்சுகிட்டவர் தான். நீங்க இவர் மேல நடவடிக்கை எடுக்கும்போது இன்னும் கூடுதல் கவனத்தோட எடுத்துருக்கணும் தான் என்னுடைய தனிப்பட்ட அரசியல் கருத்து. ஏன் அப்படின்னா, இதே சட்டமன்றத்துக்குள்ள நின்னுகிட்டே இவர் என்ன பேசினாருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட ஆட்சி தான் இருக்கும், இங்க நீ இங்க அகில இந்திய அளவுல வர்ற எல்லா கட்சிகளும் இங்க வந்தெல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு வெளிப்படையா போட்டு பொழந்தவர் தான். ஆனா இவர் அடையாளம் இல்லாம ஓரங்கட்டப்பட்ட போது இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய இடத்துல தள்ளப்பட்டார். ஆனா இதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றதுல எனக்கு தெளிவான சந்தேகம் இல்லாம நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கே பாஜக கிட்ட தாங்க கேட்கிறாரு. இவர் முதல்ல ஆள் அனுப்பி எடப்பாடியாரு ஏன் இவ்வளவு நாள் பொறுத்தா இருக்குறீங்களா, சரிங்க நீங்க இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா அன்னைக்கு முத்துராமலிங்கனாருடைய நினைவிடத்துக்கு போயிட்டு வந்த அன்னைக்கே எடுத்திருக்கலாம்ல. அதான் காலையில போயிட்டு வந்துட்டாங்கல்ல, உங்களுக்கு 50 நேரம் இருந்துச்சுல மிச்சம். ஆனா அப்ப எடுக்கல. ஏன் எடுக்கலன்னா, ஆள் அனுப்பி பாஜகவோடு கலந்து பேசி, பாஜக டெல்லி தலைமையோடு கலந்து பேசி, அதுக்கப்புறம் இவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுதான் எடப்பாடியுடைய அரசியல். அவ்வளவுதான் அவருக்கு அரசியல் வரும் தெரியும். வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றாரு. அவர் வாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாரு பாவம். காசு எண்ணிட்டு இருக்கிற ஒரு அட்டு பீஸா இருக்கிறவர் தான் அவரு. சோ இதுல இருந்து நம்ம பாக்குற போது ரொம்ப தெளிவா ஒண்ணு தெரியும் தோழர். இந்த கும்பெல்லாம் உடைச்சு விட்டு வேடிக்கை பார்க்கறதா பாஜகவினுடைய வேலை. அதுக்கு எல்லாருமே இந்த கட்சியில ஈல்ட் ஆயிருக்காங்க. இந்த ஏன்னா துண்டு துண்டா உடைச்சு எரிஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக கால் பதிக்க முடியும். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக அடையாளம் எல்லாம் போயிடும். 2 திராவிட கட்சிகள் மாத்தி 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 வருவாங்க, நமக்கு அட்ரஸே எல்லாம் போயிரும் தெளிவா தெரிஞ்சுதான் இந்த உடைக்கிற வேலையை பார்த்தாங்க. செங்கோட்டையனை டெல்லி கூப்பிட்டது, செங்கோட்டையனுக்கு நீங்க கட்சியை ஒருங்கினீங்கன்னு சொன்னது, இதுக்கு பின்னாடி எல்லா அஜெண்டாவும் பாஜகவினுடைய பக்கா பிளான். எனவே நம்ம ஒரு விஷயத்த செய்யணும், ரொம்ப தெளிவா சொந்த புத்தியோட அதிமுக இருக்கிற தலைவர்கள்லாம் உட்கார்ந்து பேசி, நம்ம 1000 பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம், இங்க இந்த மாதிரி மதவாத கும்பலை உள்ள விட்டுறக்கூடாது அப்படின்னு பேசி முடிவெடுத்து ஒருங்கிணைச்சிருந்தா இது வேற லெவல்ல போயிருக்கும். ஜெயலலிதா செஞ்சிருக்கிறாங்க. கட்சியை விட்டு வெளியேறியவர்களுடன் ஜெயலலிதா கூச்சமே பார்க்காம போய் பேசி இருக்கிறாங்க, கட்சியை வலுப்படுத்தி இருக்கிறாங்க. கட்சியை விட்டு வெளியேறிய தலைவர்களோடு போய் பேசி வலுப்படுத்தி இருக்கிறாங்க. யார் தலைவரா இருக்க முடியும்னா, கட்சிக்குள்ள பிரச்சனையால கட்சி வலுவிழக்குது அப்படின்னு தெரிஞ்சா கட்சியை காப்பாற்றுகிறவன் தான் தலைவரா இருக்க முடியும். ஆனா அப்படி எந்த குறியும் அறிகுறியும் தெரியவே தெரியாத ஒரு பீஸ் தான் நம்ம அண்ணன் எடப்பாடியார். அதனாலதான் தடாலடியா கட்சி விதிகள்ல என்ன இருக்கு அதைத்தான் செங்கோட்டையன் சொல்றாரு. கட்சி விதிகள் படி மூத்த தலைவர்கள் யாரா இருந்தாலும் நிர்வாகிகளாக இருந்தவர்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரை நான் பதில் கொடுக்கணும். அந்த பதில் உங்களுக்கு திருப்தி இல்லாத போதுதான் நீங்க என் மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படியே எடுத்தவங்க எல்லாரும் டிஸ்மிஸ் 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 போனீங்கன்னா கட்சிக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்ல, சட்ட நடவடிக்கை நான் மேற்கொள்வேன்றாரு. இது இன்னும் எடப்பாடியாருக்கு பின்னடைவை உருவாக்கும். எடப்பாடியார் கவனமா இதை டீல் பண்ணிருக்கணும் அப்படின்றதா என்னுடைய பார்வை தொடர். இப்ப வெளியில வந்தவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இல்ல
செங்கோட்டையனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், யாருக்குமே பிஜேபியோட எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கிறதா தெரியல. ஆனா எடப்பாடி மீது வந்து அவர்களுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள வைக்கிறாங்க. இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் சொல்றாரு, துரோகத்துக்கு நோபல் பரிசு குடுக்கணும்னா, அது வந்து எடப்பாடிக்கு தான் குடுக்கணும். ஆ அங்க கூவத்தூர்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஆடியோ, வீடியோ ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட பாஜக அண்ணாமலை அரசியல வந்து செங்கோட்டையன் பேசுறாரு. அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கொடநாடு கேஸ்ல கிட்டத்தட்ட A1 அக்யூஸ்ட் வந்து எடப்பாடி தான். அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே ஏங்க ஒருங்கிணைந்த அதிமுகவ உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா, இது போன்ற விமர்சனங்கள வைக்க மாட்டாங்க இல்லையா? இல்ல உண்மைதான். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிமுக கட்சிக்குள்ள நடந்த எதையும் வெளியே பேச வேண்டிய தேவையில்லை. அது கட்சிக்குள்ள நின்னு அடிச்சு சண்டை போடணும். அதுதான் எந்த கட்சிக்குமே அடிப்படையான ஒரு அரசியல் அறம். ஆனா நேத்து டிடிவி தினகரன் ஒண்ணு பேசினாரு. அதாவது முத்துராமலிங்கனார் நினைவிடத்துல நின்னே பேசினாரு. எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி எடப்பாடியார். அவர் அது பிரஸ் மீட்ல பேசுறாருங்க. எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி தான் தமிழ்நாட்டுல. வேற யாரும் எதிரி கிடையாது. அது வந்து எடப்பாடியார். எடப்பாடியார் துரோகி அப்படின்னு சொல்றதுக்குள்ளயும் ஒரு காரண காரியங்கள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த காரண காரியத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கட்சிக்குள்ள வச்சே நொங்கி இருக்கலாம். கட்சிக்குள்ள வச்சே முடிச்சிருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு பெரிய வேலையை எடப்பாடி செஞ்சாருன்றதுதான். இங்க இருக்கிற எல்லாத்தினுடைய இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இவர்களை ஒருங்கிணைப்பது இல்லை. இவர்களை சண்டையிட வச்சு கட்சியை பலவீனப்படுத்துவதுதான் பாஜகவினுடைய நோக்கம். இப்போ பாஜக தான் இவங்களை எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்களா? டிடிவி தினகரன் யாரோட இருந்தாரு? இந்த அம்மா சசிகலா யார பாராட்டி பேசுறாங்க? துரோகி திமுக நாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகி திமுக அப்படின்னாங்க. ஆனா இந்தியாவுக்கே துரோகம் செய்கிற பாஜகவா அவங்க குற்றம் சொல்லல. ஓபிஎஸ் சுத்தமா அடிமையாவே இருந்தாரு. ஜெயலலிதா அவர்களிடம் எப்படி இருந்தாரோ அதை விட மோசமான அடிமைத்தனத்தை காட்டினாரு. இந்த அடிமைகளா இருக்கிற இந்த கும்பல்லாம் இவங்களுடைய நோக்கம் கட்சியை கைப்பற்றுவது, கட்சியை வலுப்படுத்துவது, கட்சியை வந்து பெருசா கொண்டு வரதெல்லாம் கிடையாது. நான் எடப்பாடிக்கு சேர்த்தா சொல்றேன். எடப்பாடிக்கு தன் அதிகாரம் முக்கியம். இவர்களுக்கு எடப்பாடியை காலி பண்றது முக்கியம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாஜக பக்காவா ஒரு ஆளுக்கு ஒரு அஜெண்டாவை போட்டு பக்காவா முடுக்கி விட்டு வேலையை பாக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அரசியல். ஏன்னா அதிமுகக்குள்ள அரசியல் தெரிஞ்ச 5-6 பேரும் அமைதியா ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இவள துரோகி இல்லையா அப்படின்னா, ஆமா துரோகி தான் எடப்பாடி. நீங்க நம்பிக்கையா ஒரு கட்சியை விட்டுட்டு போறாங்கங்க. துரோகி தான் எடப்பாடி. ஆனா வெளியே சொல்றதுதான் நமக்கு முரண்பாடுறான இடம். என்ன துரோகம் பண்ணாரு? எடுத்த உடனே இந்த கூவத்தூர்ல நடந்த சங்கதியில ரொம்ப முக்கியமான செய்தி, செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு சசிகலா இது பண்றாங்க. ஆனா இவரைத்தான் வந்து எடப்பாடியத்தான் வந்து முதலமைச்சர் ஆகணும் டிடிவி திரும்ப திரும்ப சொல்லி அவங்க மண்டையை கழுவி இவர்தான் இது பண்றாங்க. இது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடந்து முடியும் போது அங்க இன்னொரு வேலைய எடப்பாடியார் பண்றாரு. டிடிவி தினகரன் கூப்பிட்டு, இங்க பாரு, என் பேரை சொன்னீங்கன்னா யார் ஓட்டு கையெழுத்து போட மாட்டாங்க எம்எல்ஏவா இருக்கிறவங்க. அதனால என் பேரை சொல்லாத முதலமைச்சர்னு, நீ என் பேரை சொல்லாமலே கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி முதல் தெளிவான ஒரு முடிவை எடப்பாடியார் எடுக்கிறாரு. கையெழுத்து வாங்கின பிறகு எடப்பாடியாரா அறிவிக்கிறாங்க. இது பேரதிர்ச்சியா கட்சிக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் எடப்பாடியார் நம்பி கட்சியை விட்டுட்டு போனவங்க தான் சசிகலா. சசிகலா மேல லட்சம் முரண்பாடு எனக்கு உண்டு. ஆனா ஒரு கட்சிக்குள்ள நம்பிக்கையா ஒரு இதை கொடுத்துட்டு போகும்போது அதை வந்து மாத்துறாரு. அதை உடைச்சு அம்மாவத்துக்கு வெளியேறாரு, டிடிவியை வெளியேற்றுறாங்க. இதெல்லாம் தாண்டி பாஜக இன்னொரு அசைன்மெண்ட் பண்ணாங்க. பாஜகவினுடைய அரசியல் புரோக்கர் யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அவர் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி. ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ் பிடிச்சாரு. இந்த கட்சியை உடைச்சு காலி பண்ணிடணும், அதுதான் அவங்க முடிவு. ஓபிஎஸ் பிடிச்சா அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்குறாரு. நீ போய் தர்ம யுத்தம் நடத்து. ரைட்டு. மோடி வராரு. மோடி அமித்ஷா வந்து நீ போய் துணை முதலமைச்சர் ஆயிக்க. ஓகே, நான் துணை முதலமைச்சர் இருந்துகிட்டாரு. சோ அப்புறம் ரெண்டு டபுள் என்ஜின் ஆட்சி. அதுக்கப்புறம் அங்க இருந்து நீக்கம். இப்படி நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுத்த முடிவு மொத்த கட்சியும் ஒண்ணு இல்லாம ஆக்கிருச்சு. 40.8% இருந்த ஓட்டு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு. இதுக்கு காரணம் இதுக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க போராளிகள் ஒரு பக்கம், எடப்பாடி துரோகி ஒரு பக்கம். என்ன பொறுத்தவரை நீங்க எல்லாருமே அதிமுக என்கிற கட்சி தொண்டர்களுக்கு துரோகிகள் தான். கட்சி தொண்டர்களுக்கு இவங்க எல்லாருமே துரோகி. எடப்பாடியாரும் துரோகி தான், ஓபிஎஸும் துரோகி தான், எல்லாருமே துரோகி தான். இவங்க எல்லாரும் பாஜகவை விட்டுட்டு வலுவிளக்க வச்சு கட்சியை காலி பண்ணி
அதிமுக என்ற ஒரு கட்சி இருந்துச்சா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்திட்டு போறாங்க. இது ரொம்ப ஆபத்தான இடம். மொத்தமா கட்சியை காலி பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன். 2வது கூட அவர் சொல்றாரு, A1 குற்றவாளி கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் A1 குற்றவாளி அவருன்னு. அவருக்கு பாதுகாவலரா இருந்தவர் சிக்கினாருன்னு. அது இவ்வளவு நாள் கழிச்சு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப இவங்க யாருக்குமே கட்சியை பற்றிய பொறுப்பு இல்லை. இவங்க எல்லாருக்குமே பழி தீர்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்ப ஒரு டீம் நின்னு எடப்பாடியை பழி தீர்க்க பாக்குறாங்க. எடப்பாடி ஆல்ரெடி பழி தீர்த்தாரு. இது 2 பழி தீர்க்கிற கும்பலுக்கு இடையில நடக்கிற சண்டையே ஒழிய இது அரசியலே கிடையாது. இதுல பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா, கட்சியை கஷ்டப்பட்டு உருவாக்குன எம்ஜிஆர், அவரை நம்பி கட்சிக்குள்ள இருக்கிற உழைக்கும் மக்கள், உடைஞ்சு துண்டு துண்டா ஆன கட்சியை ஒருங்கிணைச்சு கடைசி வரை நின்று ஆடிய ஜெயலலிதா, அவங்க நம்பிக்கையோட இருந்து சேர்த்த ஒரு பெரிய கூட்டம். அவங்க எல்லாரும் உழைக்கிற மக்கள். இந்த உழைக்கிற மக்கள் முதுகுல குத்திருக்காங்க. இந்த டீம் மொத்தம் தான் நான் சொல்லுவேன். இப்ப எந்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா, அதிமுகல இருந்து வெளியில வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல. அவங்களுக்கு தான் சான்சஸ் பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இது மூலமாக எடப்பாடிக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்களா? எடப்பாடி அவர்களும் நான் முதலமைச்சர் ஆளேனாலும் பரவால்ல. ஆனா இந்த கட்சியுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த பதவிய வந்து நான் விட்டுக் குடுக்க கூடாது. இதை எப்படியாவது நான் காப்பாத்திக்கணும். நான் எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. முதலமைச்சர் ஆகலைன்னாலும் பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது ரொம்ப நாள் ஆச்சு. அவர் நகர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா, அவருக்கு தெரியும் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி. 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம கருத்தியெல்லாம் ஒழுங்கா நின்னு அடிக்கிற ஒரு கூட்டணியாக அது வலுப்பெற்றிருக்கு. பல தேர்தல்கள்ல அடிச்சு ஆடி வெற்றியை காட்டி இருக்கு மக்களுக்கு. சோ அந்த கூட்டணி வலுவான கூட்டணி, அதுல மாற்று கருத்தே இல்ல. இந்த கூட்டணி டேமேஜ் ஆயிட்டே இருக்கு. நீங்க என்டிஏ கூட்டணி என்று சொல்லப்படுகிற அதிமுகவின் தலைமையில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற கூட்டணியில இப்ப யாருமே இல்லையே. இருந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவி வெளியே போயிட்டாரு, தேமுதிக வெளியே போயிருச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் 1-2 கட்சியை தவிர யாருமே இல்லையே. அவங்களுக்கு எல்லாம் அடையாளமே கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம அண்ணன் கிருஷ்ணசாமி அவர் கூட வெளியே வந்துட்டாருங்க. இப்ப யாருதான் வச்சிருக்கீங்க இந்த கூட்டணியில ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப கூட்டணி முடிஞ்சுச்சு. கூட்டணிக்குள்ள யாரும் இல்ல. இப்ப இந்த கூட்டணியில இன்னொரு நெருக்கடி என்னன்னா, எடப்பாடியா இருந்தா இந்த கூட்டணிக்குள்ள நாங்க வரமாட்டோம்ன்ற நெருக்கடியை கொடுத்திருக்காங்க. இது எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி. அப்ப கட்சி பொறுப்புல இருந்து அவர் முடிவெடுக்க முடியாம திண்டாடுற ஒரு இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்காரு. எடப்பாடி இருந்தா நாங்க வரமாட்டோம்னு முடிவு பண்ணிதான் வெளியே வந்தாங்க. இவங்க போய் விஜயோட கூட ஒரு கூட்டணி வைப்பாங்கல்ல. விஜயோட கூட்டணி வச்சு எங்களுக்கு 5 சீட்டுப்பா ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு முடிவு கூட இவங்க வரலாம். அதுக்கான வேலையும் நடக்குது. டிடிவி தினகரனுடைய தொடர் பேச்சுக்களை நம்ம பார்த்தோம்னா அதுதான் அதுக்குள்ள இருக்கிற உண்மையை தெரியுது. ஆனா எடப்பாடியாருக்கு கதவை சாத்தியாச்சு டிவிக்கு. அப்ப எடப்பாடியாருக்கு இன்னும் நெருக்கடி ஆகுது. அப்ப கூட இருந்த ஆளுங்க ஃபுல்லா மொத்தமா வெளியேறிட்டாங்க. என்டிஏ கூட்டணி என்று சொல்லியே அதிமுகவினுடைய கூட்டணியில் இருந்த கட்சியெல்லாம் வெளியேறிடுச்சு. இப்ப என்ன நிலைமை? எடப்பாடியார் தனியா உட்கார்ந்து சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு பாட்டு பாடுற கட்டத்துலதான் நிறுத்தப்பட்டிருக்காரு. இப்ப பாஜக எப்படி இதை ஹேண்டில் பண்ணோம்? வலுவில்ல, நாங்க தான் உங்களை காப்பாத்தணும், நாங்க ஏதாவது இவிஎம் மெஷின்லயோ ஏதோ ஒரு செஞ்சு இப்பதான் சார் வருது இல்லையா, அவசரமா சீர்திருத்தம் பண்ண போறாங்களா வாக்காளர் லிஸ்ட்ல, அதுல நாங்க ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஜெயிச்சு எதிர்கட்சியாவது போயிருவோம், நீ அது கேளு அப்படின்னு ஒரு டிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடுதலான சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எடப்பாடியாரை உட்கார வச்சு போட்டு பொழந்து இந்த சில்லண்டிகளா இருக்காங்கல்ல, இந்த குரூப் எல்லாம் சேர்த்து நான் கொண்டாடுறேன், நீ உன் ஜோலியை மட்டும் பாரு அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆக மொத்தம் ஒரே விஷயம் தான் தோழர். இங்க இருக்கிற ஒரே விஷயம்தான் என்னன்னா, எடப்பாடியார் சிக்கிட்டாரு. எடப்பாடியார் மொத்தமா தன் வலுவை இழந்துட்டாரு. எடப்பாடியார் தன் கூட யாருமே இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இதோட சேர்த்த அண்ணாமலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுண்டர் ஐயா 1, கவுண்டர் ஐயா 2. கவுண்டர் ஐயா 1 யாருன்னா நம்ம எடப்பாடி, கவுண்டர் ஐயா 2 அண்ணாமலை. அண்ணாமலை இதை உடைச்சு விடுறதுல அவ்வளவு வேலை பார்த்தாரு. இவங்க மொத்த கும்பலையும் எடப்பாடிக்கு எதிராக திருத்தி விடுறதுல அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சுத்தி எல்லாரும் சுத்து போட்டு நிக்கிறாங்க. இல்ல எடப்பாடி என்ன கிழிச்சிருவாரு? எடப்பாடிக்கு என்ன பெருசா அரசியல் தெரியும்? பாவங்க, அவர் வெள்ளப்பண்டியில அவர் பாட்டுக்கு வேலை பார்த்தவரை கூப்பிட்டு இங்க வச்சு போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எடப்பாடியார் சிக்கிட்டாரு. அதிமுக சோழி முடிஞ்சிச்சு. எனவேதான் வெளியே தைரியமா வேற வழியே இல்லாம திமுக தான் ஜெயிக்க போதியா, இந்த பழைய தூக்கி எடப்பாடியார் மேல போறதா. திமுக தான் ஜெயிக்க போகுது, காரணம் எடப்பாடி. திமுக தான் ஜெயிக்க போகுது, காரணம் நாங்கெல்லாம் வெளியேறிக்கிறோம். திமுக தான் ஜெயிக்க போகுது, காரணம் எடப்பாடியோடைய அரசியல் சூழ்ச்சி, துரோகம்.
சோ எடப்பாடியார் மேல எல்லாத்தையும் போறதுக்கு ஒரு சூழலை உருவாக்குறாங்க. உண்மையை சொல்ல போனா இங்க பேசிட்டு இருக்க அத்தனை கூட்டமுமே அதிமுகவை வலுவிலக்கு செய்த திமுகவினுடைய வெற்றிக்கு பாடுபட்ட கூட்டம் அப்படின்னு நம்ம பாலிமர் செய்தியில வர்ற மாதிரி சொல்லணும்னா அது இந்த கூட்டம் தான். நல்ல பக்காவா பிளான் பண்ணி திமுக வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை பத்தியும் நம்ம பேசித்தான் ஆகணும். ஆரம்பத்துல பாஜகவுடைய மாநில தலைவரா கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு அவருக்கு பில்டப் எல்லாம் குடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப யங் டைனமிக் லீடர். இந்த அரசியல் லேண்ட்ஸ்கேப்பே வந்து மாத்திருவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடுமையாக அதிமுகவை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கூட்டணி நடக்கணும்னா, அதற்கு வந்து அண்ணாமலைய பதவிய விட்டு தூக்கணும் அப்படின்னு எடப்பாடி கண்டிஷன் போட்டாரு. அதனால இன்னைக்கு நயினார் நாகேந்திரன கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எடப்பாடிக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமே வந்து முட்டி மோதுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா, அ இதற்கு முன்பு இருந்த பாஜகவுடைய மாநில தலைவர்கள்லாம் அந்த தலைவர் பதவிய விட்டு போகும்போது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவிய குடுத்து அவங்கள கௌரவப்படுத்துச்சு பாஜக. ஆனா இந்த நிமிஷம் வரை அவர அண்ணாமலை வெளிய ம ம அவர வந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த பதவியும் குடுக்காம ஒரு அடிப்படை தொண்டராகத்தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கிடையில் அண்ணாமலையுடைய வார் ரூம் சார்பாக ஸ்மார்ட் வாட்ச கட்டிட்டு வெள்ளையும் சொல்லையுமா மனுஷன் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சகட்டு மேனிக்கு வந்து பிரஸ் மீட் குடுக்குறாரு. இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, தனி கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறேன். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். அதனுடைய முடிவ நான் எடுப்பேன். பாஜகவ நான் விமர்சிக்காததுக்கு ஒரே காரணம் அமித்ஷா வந்து எனக்கு வந்து வாய்ப்பூட்டு போட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப நேரம் வரும்பொழுது நான் பல விஷயங்கள பேசுவேன். இன்னைக்கு தலைவர்கள் குடுக்குற அழுத்தத்தினால நான் மௌனமா இருக்கேன். அப்படிங்கிற பீடிகை எல்லாம் போடுறாரு. விரைவில் தனி கட்சி தொடங்க போறார் அண்ணாமலை அப்படிங்கிற செய்திகளும் வருது. என்னதான் பிளான்ல இருக்காரு? இல்ல கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாரா? என்னதான் அவர் மனசுல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அண்ணாமலை எல்லாம் பக்கா பிளான்ல இருக்காங்க. அவருக்கு எங்க கன்ஃபியூஷன் வரப்போகுது. அவர் ஐபிஎஸ் இருந்து வேலையை காலி பண்ணிட்டு வரும்போது பக்கா பிளான்ல வந்தவர். எப்படியாவது ரஜினிகாந்தோட சேர்ந்து ரஜினிகாந்த் தான் சொன்னார்ல புதிய கட்சி ஆரம்பிச்சு இளைஞனை முதலமைச்சராக்குவேன்னு. அந்த இளைஞனே அண்ணாமலை தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இதெல்லாம் கனவு கண்டுதான் அண்ணாமலை உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் மக்கள் மனதை வெல்ல வேண்டும் என்று ஆடு மேய்ச்சாரு. அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமான தமிழகத்தின் பத்திரிகைகள்லாம் அண்ணாமலையை தூக்கி கொண்டாடி இப்பதான் திட்டிட்டு இருக்கானுங்க. அப்பெல்லாம் தூக்கி கொண்டாடிட்டு கிடந்தாங்க. அண்ணாமலை பக்கா பிளானோட தான் இறங்குறாரு. ஆனா அவர் பிளான் பண்ணாத ஒரு இடம் எதுன்னா மாநில தலைவரா இருந்து அடிச்சு ஆடுவோம்னு நினைக்கும் போது எடப்பாடியார் உள்ள புகுந்து நாங்க உங்களோட கூட்டணி வைக்கிறோம்னா அவரை தூக்குங்க அப்படின்னு சொன்ன இடம் தான் அண்ணாமலை எதிர்பார்க்காத இடம். நம்மள எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. நாம அன்னைக்கே அதை பேசியிருப்போம். நாம 2-3 ஆண்டுகளாவே அதை பேசுறோம். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பயன்படாத எதையும் வச்சு தூக்கி ஆட்டிட்டு இருக்க மாட்டாங்க. தலையில வச்சுட்டு உட்கார மாட்டாங்க. பயன்படலைன்னா தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க. எச் ராஜா அதுக்கு உதாரணம். பொன்னார் அதுக்கு உதாரணம். நம்ம அக்கா தமிழிசை அதுக்கு உதாரணம். இப்படி 1000 உதாரணங்களை நம்ம காட்ட முடியும். அதேதான் இவருக்கும். இவரை காலி பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தூக்கி வெளியெறிஞ்சு சாயந்தரம் இவர் கையாலேயே நயினார் நாகேந்திரனுடைய அந்த வேட்பு மனுவை குடுக்க வச்சு நம்ம அக்கா அவங்க வந்து வானதி சீனிவாசன் சிரிச்ச சிரிப்பு இருக்கு பாருங்க. இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. அப்பா இவனை முடிச்சு விட்டண்டா சாமி, என்ன ஆட்டம் ஆடிவிட்டான் அப்படின்னு பெருசுங்கெல்லாம் சேர்ந்து போட்டு ஒரு ஏற்கனவே இருந்த கடுப்பு காண்டு எல்லாத்தையும் சேர்த்து எடப்பாடியார் வந்த உடனே மொத்தமா முடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அண்ணாமலை ரொம்ப தெளிவான ஆளுங்க. பயங்கர பக்கா கிரிமினல். சேர வேண்டிய காசை பூரா சேர்த்துட்டாரு. எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தினார்ல, ஒரு மாவட்டத்துல ஒரு ஆளுகிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாரு. ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு. மதுரையில முத்துராமலிங்கம்னு ஒருத்தர்கிட்ட 1 கோடி ரூபாய் வாங்கியிருந்தாரு ஒரே ஆளுகிட்ட. அப்போ அந்த ஆளுதான் மாசம் இதுல வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்க்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாரு. அப்போ ஒரு ஆளே பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் பூரா 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு அதை கதறி கதறி ஆடியோவா அவங்க பேசின ஒரு ஆடியோ வெளியாகும் போது பேரதிர்ச்சியா இருந்தது. இப்போ ஒரு ஆள்கிட்ட 1 கோடி வாங்க முடியும்னா அண்ணாமலை எம்பிட்டு வாங்கியிருப்பாருன்னு யோசிங்க. அந்த பேரணிக்கு என்ன அப்படி செலவா? ஒரு வண்டியில போறாரு, பாதியில இறங்குறாரு, மக்களை பாக்குறாரு, டாட்டா காட்டுறாரு, வண்டியில கிளம்பி போயிறாரு, 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் எண்மண் எண் மக்கள்னு வர்றாரு. வர்றவன் பூரா பர்ஸ் அடிக்கிறேன், போன் அடிக்கிறான், அத்தனை களவாணி பயிலும் உள்ளதான் தெரிஞ்சாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அவர் தெளிவா இருக்கிறார். தேவையான பணத்தை சேர்த்து கொண்டார். இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய முதலாளிகளை பூரா சந்திச்சு தேவையான அளவு காசு சேர்த்துட்டாரு. இப்ப அவர் நிலம் வாங்கின பத்திரம் கூட வெளியாகி இருந்தது. போன மாசம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் நிலம் வாங்கி குவிச்ச பத்திரங்கள் வெளியாயிருந்தது. அவர் வச்சிருக்கிற ட்ரஸ்ட் இன்னைக்கு வரையும் யாராலையும் உள்ள போய் எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்க முடியல. அப்ப அவ்வளவு பக்கா பிளான போட்டு இருக்கிறார்.
நம்ம இதை ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசணும். இவர் கட்டாயம் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு பணத்தை சேர்த்துட்டாருங்க. ஆள் பணத்தை சேர்த்துட்டாரு. நீங்க வார் ரூம் நமக்கு எதிரானதுதான், அதுல மாற்று இல்ல. ஆனா வார் ரூம்காரங்க இன்னைக்கு பாஜகவே போட்டு புழக்கிறானுங்க. அண்ணாமலை வார் ரூம் அவ்வளவு பக்கா ஸ்கெட்ச் போட்டு தன்னை ஒரு தலைவனாக, தன்னை ஒரு பயங்கரமான பிம்பமாக உருவாக்கிட்டாரு. இது எல்லாமே பக்கா ஸ்கெட்ச்ல உருவானதுதான். அதனால அண்ணாமலை பாவம் எல்லாம் கிடையாது. அண்ணாமலை பாவம் பார்க்க வேண்டிய ஒரு கட்சி பாஜக. டேய், நான் இருக்கணுமா வேண்டாமா சொல்லு. வெளியே வந்துட்டாங்கன்னா பாஜக முடிஞ்சிச்சு. ஏன்னா மொத்தமா போட்டு பொழந்துருவாப்ல. மொத்த உள்ளடி வேலைகளை வெளியே போட்டாருன்னா முடிஞ்சிருங்க பாஜக. அதனால பாஜக தான் பதறணும் கதறணும். அண்ணாமலை ரொம்ப கூலா வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான சகல பலத்தோடும் இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அதனால அண்ணாமலை பாவம் எல்லாம் கிடையாது. அண்ணாமலை பரிதாபமா போய் இன்னொரு கட்சியில போய் ஐயோ அப்பா, அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கலாமே இவங்களை ஓட விடுற ஒரு ஆளாத்தான் இன்னைக்கு தன்னை வளர்த்திருக்காருன்னு சொல்ல முடியும். சோ அண்ணாமலை ரொம்ப தெளிவான கன்னிங் ஃபெல்லோங்க. தெளிவான கன்னிங் ஃபெல்லோ. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால நம்மள மாதிரி அப்ராணி சப்ராணிங்களா அரசியல் பத்தி பேசிக்கலாம். அவரெல்லாம் வேற லெவல் அரசியல். அவர் அடிச்சு ஆடுவாப்புல, புதிய கட்சி ஆரம்பிப்பாரு, எல்லா வேலையும் பார்ப்பாரு, தேவைப்பட்டா எல்லாத்தையும் உடைப்பாரு. விஜயோடைய ரோலை பத்தியும் நம்ம இதுல பேச வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 1 மாசமா பாத்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுனால, அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள வந்து ஒரு மாரி இந்த கரண்ட் நியூஸ் வந்து சைட்லைன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு இந்த கரூர் இஷ்யூ எல்லாம் இப்போ செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதற்கு இடையில் வந்து தாவேகா கொடி வந்து அதிமுகவுடைய பரப்புரையில பறக்குது. எடப்பாடி வந்து சொல்றாரு, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்லாம் சொல்றாரு. 160 தொகுதிகளுக்கு மேல போய் அவர் பரப்புரை பண்ணிட்டாரு. ஆனா அது பெருசா வந்து இம்பாக்ட் எதுவும் வந்து என்டிஏ கூட்டணியிலுக்கு கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதை தொடர்ந்து விஜய் கிட்ட தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு, எங்க ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்ல. பாஜகவோடும் கூட்டணி கிடையாது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த செங்கோட்டையன் வந்து இவர்களை எல்லாம் சந்திக்கிறது, இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பேரலலா அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாருன்னு. என்னதான் வந்து அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா போன்றவர்கள் சொன்னாலும், இது எல்லாமே அமித்ஷாவுடைய டைரக்ஷன்ல தான் நடக்குது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஒரு கருத்தாக இருக்கு. என்ன பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக, பாஜக கூட்டணி டேக் ஆஃப் ஆகல அப்படிங்கும்பொழுது, விஜய்க்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏற்படுத்திருக்கு. அந்த பின்னடைவை இன்னும் சரி செய்து, அந்த கூட்டணியை விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை, ஒரு பலமான கூட்டணிய அமைச்சு, இந்த வாக்குகளை பிரித்தாவது திமுகவை தோற்கடிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு பிளான் பி ய வந்து செயல்படுத்த முயற்சி பண்றாங்களா பாஜக? உங்களுடைய வியூ பாயிண்ட். இல்ல, இதுதான் டிவிகே கட்சி தொடங்குறதுக்கே காரணம்ன்றேன். நீங்க வலுவான கூட்டணிங்க. அமித்ஷாவும் மோடியும் பாஜகவும் எதிர்கட்சியும் திரும்ப திரும்ப திமுகவின் வலுவான கூட்டணியை பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கூட்டணியை உடைச்சா நீங்க காலி அப்படின்னு பேசுவாங்க. அப்ப இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது எதிரில இருக்கிற யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. இந்த கூட்டணியை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் இதை வேற என்ன ஐடியான்னு போது ஓட்டை பிரிப்பது, ஆளுங்கட்சி மீது இருக்கிற ஒரு கோபத்தை எப்படி ஓட்டாக்குவது, அல்லது ரசிகர்களாக இருக்கிற ஒரு கும்பலுடைய புதிய தலைமுறை ஓட்டுகளை எல்லாம் எப்படி ஓட்டா அறுவடை பண்ணலாம்னு நினைக்கும் போதுதான் டிவிகே என்கிற கட்சியவே உருவாக்குறாங்க. இந்த கட்சிக்கு பின்னாடி இருந்து இந்த கட்சியை உருவாக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 முறை சந்திச்சவர் யாரு? இங்க பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடியவர். அவர் யாரு? பாஜகவினுடைய தொண்டை. பாஜகவோட கையை கட்டிக்கிட்டு நிக்கிறவரு. அவர் 3 முறை வந்து நீலாங்கரையில விஜய சந்திச்சிருக்கிறார். அந்த போட்டோஸ் எல்லாம் சமூக வலைத்தளத்துல கிடக்கு. அவரை கூட்டிட்டு வந்தது யாரு? புஷி ஆனந்த். புஷி ஆனந்துக்கு என்ன வேலை? இங்க வந்து ஒரு பெரிய அரசியலா வேலை பார்க்கறதுக்கு பாஜக அங்க இருந்து ஒரு அசைன்மெண்ட்டை புஷி ஆனந்த் கொடுத்து விடுது. அந்த அசைன்மெண்ட்டை தூக்கிட்டு வந்துதான் நாம நேரடியா போய் பேசினா விஜய் ஒத்துக்க மாட்டாருன்னு ரங்கசாமியை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. அப்ப தொடக்கமே பாஜகவினுடைய தொடக்கம் தான். ஆனா அதுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க, கூட்டணி ஆட்சி என்று அறிவிக்கிறாங்க. இது பாஜக தொடர்ந்து பேசுகிற பேச்சு, கூட்டணி ஆட்சி அப்படின்றது. அதையும் அவங்க அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச பிறகுமே யாரும் போகல. தமிழ்நாட்டுக்குள்ளன்னு ஒரு அரசியல் இருக்கு. விஜய் என்னவா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னே தெரியாம போய் சேர்றதுக்கு இங்க லெட்டர் பேட் கட்சி கூட தயாராயில்ல. யாருமே போகலன்ன பிறகுதான் மக்கள் சந்திப்பே அவர் ஏற்பாடு பண்றாரு. இந்த மக்கள் சந்திப்பின் மூலமாக திமுக அரசின் மீது வன்மத்தை கொட்டுவதன் மூலமாக ஒரு வெறுப்பை உண்டாக்க முடியாதா அப்படின்னு தான் அவர் போறாரு. இதுக்கெல்லாம் இடையில என்ன நடக்குது அப்படின்னா, பாஜக ஒரு பிளான போட்டுதான் தொடர்ந்து விஜய் கூட பேசுறாங்க. இந்த பரப்புரை பிரச்சாரத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்டது. ஒன்று,
நீங்கள் கருத்தியலா எங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. கருத்தியலா எப்படி அப்படின்னா, நீங்க பரப்புரை பிரச்சாரத்துல எங்களை திட்டாதீங்க, பாஜக திட்டாதீங்க, நீங்க வந்து திமுகவே திட்டுங்க, எங்களை எதிரின்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு பிறகு எங்க 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 வேலையை நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க திமுகவை திரும்ப திரும்ப எங்களுடைய எதிரியா கட்டமைங்க. இது வந்து கருத்தியல் ரீதியா மக்கள்கிட்ட போய் பேசுறதுக்கு. இன்னொன்னு சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் பிடிங்க, சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் பிரிங்க, முதல் தலைமுறை ஓட்டு, ரசிகர்கள் ஓட்டு, இதெல்லாம் நீங்க பிரிச்சுட்டாங்கனாலே திமுக வந்து ஓரளவுக்கு ஓட்டு குறைஞ்சாலே பலத்தை இழப்பாங்க. அப்ப பலத்தை இழக்கிற திமுகவை நம்ம உடைக்கிறதா அடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்றதா அவங்களுடைய வேலை. இதுக்கு யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க? இந்த ஒரு 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 அறவேக்காடு ஒண்ணு துணை முதலமைச்சரா தெரியுது பாருங்க. அது என்னங்க ஆந்திராவுல பவன் கல்யாண். பவன் கல்யாண் அவர் இது வரைக்கும் 3 தடவை பேசிட்டாரு விஜய் கூட. முதல் தடவை பேசும்போது நீங்க நேரடியா கூட்டணி வைக்க வேணாம், அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துருங்க. அவங்க நோக்கம் என்னங்க? அதிமுகவை பலப்படுத்துறது இல்ல, திமுகவை காலி பண்ணணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அதை காலி பண்ணாம நம்ம காலடி வைக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க? அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லிருங்க. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாஜகவோடு கூட்டணி அப்படின்ற விஷயமே இல்லாம போகும். ஒண்ணு, ஒருவேளை பாஜகவும் இருக்குன்னா நான் இருக்கிறது அதிமுக கூட்டணிங்க அப்படின்னு சொல்லுங்கன்னே அவர் சொல்லியிருக்காரு. நீங்க பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. அதிமுக கூட்டணியில நான் இருக்கேன், பாஜக இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சியை நீங்க ஏற்படுத்தலன்னா இந்த சிரஞ்சீவி மாதிரி காலி ஆயிருவீங்க, அப்ப நீங்க கூட்டணியை சேருங்க அப்படின்னு. இதை அடிப்படையா வச்சுதான் அதிமுகவும் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துலதான் எடப்பாடியாருடைய அந்த கூட்டணிக்கு, அதாவது கூட்டத்துக்கு கொடியெல்லாம் வச்சுட்டு போனாங்க. அதுல 2 விதமான கருத்து உண்டு. ஒண்ணு, சொந்த கட்சிக்காரனை வச்சு கொடியை ஆட்ட விட்டு கூட்டணி ஏற்பாட இவரே பண்ண வச்சாரு, எடப்பாடியா பண்ண வச்சாருன்னா அது அவுட் ஆச்சு. நீங்க பாத்திருப்பீங்க, ஏடிஎம்கே சட்டையோடைய ஒருத்தர் இந்த வேலையை பார்த்திருந்தாரு. அப்புறம் கொடி பறக்குதா, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு தைரியமா சொன்னதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, எப்படியாவது இவர் எங்க கூட்டணிக்கு வந்துடுறாரு. ஏன்னா 47 பேருடைய மரணத்துல மாட்டிக்கிட்டார். நேரா போய் சிபிஐ கேட்கிறாரு, நேரா போய் உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல ஒரு எஸ்ஐடி கேட்கிறாரு. அப்ப அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா பாஜக தான் செஞ்சு கொடுக்கணும். பாஜக கையில போய் சிக்கிருக்காரு, கட்டாயமா நம்ம கையில வருவாருன்ற தைரியத்துலதான் எடப்பாடியார் அதை பேசுனது. அப்ப நீங்க எல்லா பக்கத்துலயும் கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவா 1 வாரம் போய் உட்கார்ந்துகிட்டு இந்த அரசியல் கார்பரேட் ஒருத்தர் இருக்காருங்களே ஆதவ் அர்ஜுனா, அந்த அரசியல் கார்பரேட் ஆதவ் அர்ஜுனா போய் 1 வாரம் டெல்லியில உட்காந்து யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு? அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை நடத்தினார். 1 வாரம் அங்கேயே தங்கி இருந்தாரு. அங்க இந்த எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் வெளியே வந்தாரு. அப்ப யாரோட உங்களுக்கு கூட்டணியா இருக்காங்கன்னா பாஜகவோட. பாஜக பக்கா பிளான போட்டு டிவிக்கே பக்காவா வழி நடத்திக்கிட்டு இருக்கு. தொடக்கத்துல இருந்து தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்றாரு, அது முடியாது. மக்களுக்கு உண்மை தெரியும். இன்னும் பரப்புரை பிரச்சாரம் தீவிரம் அடையும் போது மொத்தமா டிவிகேனுடைய மொத்த முகத்தையும் கிழிச்சு நார்மலா தொங்க போடுறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா நிக்குது, அரசியல் தெரிஞ்ச கூட்டம். திட்டமிட்டு ஓட்ட பிரிக்கணும், டிவிகேயை பயன்படுத்தணும். விஜய முதலமைச்சராக்குறதெல்லாம் பாஜகவுடைய நோக்கம் இல்ல, விஜய ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தி ஓட்ட பிரிக்கிறது அப்படின்றதான் பாஜகவினுடைய ஒற்றை வேலை. அதுக்குதான் இவ்வளவு பேரை இறக்கி இருக்கிறாங்க. விஜய் பக்காவா சிக்கிருக்காரு, இனி விஜய் மீள முடியாது. இப்ப இவங்க எல்லாம் வெளியேறி இவங்க வந்து தனியா வந்து ஒரு கூட்டணி அமைச்சு நின்னாலும் இது வந்து சேதம் வந்து திமுக விட அதிமுகவுக்கு தானே அதிகம், என்டிஏ கூட்டணிக்கு தானே அதிகம். ஏன்னா இவங்களுக்குன்ற அந்த ஒரு சாதிய பின்புலம் இருக்கு, அவங்க வட்டாரத்துல அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பேக்கிங் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் வந்து எடப்பாடி இழக்கிறாரு. அப்போ அதெல்லாம் அவர் சிந்திக்க மாட்டாரா? இது நம்ம இப்படி கூட்டணியை விட்டு நம்ம கட்சியை விட்டு இது மாதிரி முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் நம்ம வெளியேற்ற இது அதிமுகவை தான் பலவீனப்படுத்துது அப்படிங்கறது அவர் தெரிஞ்சே அதை ஏன் செய்யறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏங்க, அவருக்கு அவருடைய பதவியை தவிர வேற எதுவுமே நோக்கம் இல்லைங்க. ஒரு பெரிய வந்து தமிழ்நாட்டை அதிமுகவை விட பல ஆண்டுகள் கூடுதலாக ஆட்சி செய்த ஒரு கட்சினா அது அதிமுக. அதிமுக தான் திராவிட கட்சியில அதிகமாக தமிழ்நாட்டை ஆண்டது. அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான் அவருடைய வேலை. சொத்தை பாதுகாத்துக்கணும். தார் ஊழல்ல, டெண்டர் ஊழல்ல, அந்த ஊழல் இந்த ஊழல் சேர்த்து வச்சிருக்காருல்ல, அந்த சொத்தை பாதுகாக்கணும். இந்த 2 தான் அவருடைய அஜெண்டா. கட்சியை காப்பாற்றுவது, தொண்டர்களுக்கு நேர்மையா இருப்பதெல்லாம் அவருடைய அஜெண்டாவே கிடையாது. ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசிட்டு வெளியே போன்றாரு. இதுல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்து வருகிற தேர்தல்ல கொங்கு நாடே காலியாக போது அதிமுக.
கொங்கு நாடு பகுதியில அதிமுக 10க்கு 10 எடுப்பாங்க சட்டமன்ற தேர்தல்ல. கொங்கு நாடே காலியா ஏன் ஏன் இதை சொல்றேன்னா, உள்ளாட்சி தேர்தல் எப்ப 2024க்கு முன்னாடியே நடந்துருச்சு உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தலை மண்ணள்ளி வாரி போட்டாங்க மக்கள். இவர் எடப்பாடியாருடைய சொந்த தொகுதியிலேயே உள்ளாட்சியில மரணடி வாங்கினாரு எடப்பாடியார். இது எடப்பாடியார் தெரியாதா? கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சாலே இது தெரியாதா? நம்ம ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கோம், நம்ம கட்சியை காப்பாத்தணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க இந்த பதவியை காப்பாத்திருக்க கூட உள்ள இருங்க, நீங்க அழகா ஒரு வேலையை பார்த்திருக்கலாம். இதே சசிகலா அவர்களை சந்திச்சு நான் தான் பொதுச் செயலாளரா இருப்பேன், ஆக்டிவா பொதுச் செயலாளரா இருப்பேன், நீங்க வேணா கௌரவ பொதுச் செயலாளர் உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறேன் வச்சுக்கோங்க, நம்ம சட்டத்தை திருத்துவோம், மத்த எல்லாரும் வாங்க, உங்க மாவட்டத்தை நீங்க பாத்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து இருப்போம், சேர்ந்து நின்று கட்சியை இயக்குவோம், எல்லார் மேல இருக்கிற பழியும் தொடப்போம், எல்லார் மேலயும் ஊழல் பழி இருக்கு அதெல்லாம் தொடப்போம், ஊழல் செஞ்சு மாட்டிருக்காங்க அதெல்லாம் தொடப்போம். இத போடுறதுக்கு என்னங்க, ஒரு சுந்தரவல்லி மாதிரியான ஒரு சாதாரண ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டருக்கு தெரியக்கூடிய ஒரு அரசியல் பார்வை இவருக்கு தெரியலன்னா அப்ப இவருக்கு அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவன் தானே அர்த்தம். பக்காவா பிளான் பண்ணி அடிச்சிருக்கலாங்க. இந்த டீமவே குலைச்சு விடாம மொத்தமா நின்று அடிச்சு இவரே இந்த வெற்றியை பூரா இவருடைய அக்கௌண்ட்ல போட்டிருக்கலாம். வலுவா இருந்தாங்கன்னா ஓட்டு செதறாதுல. நீங்க தென் மாவட்டங்களையே துரோகினாங்க, எடப்பாடியார தென் மாவட்டத்துல துரோகின்னு சொல்றாங்க 10.5% பிரச்சனையில. ஒருவேளை அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா தெளிவா ஒரு டீமை போட்டு சரி பண்ணிருப்பாரு. போற போக்குல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமா 10.5% இடம் கொடுக்குறோம்லாம் சொல்லிட்டு போக மாட்டாங்க. அப்ப தென் மாவட்ட ஓட்டு புறம் போச்சு. தென் மாவட்டங்கள முக்கியமான மந்திரிக புறம் தோத்து போனாங்க. இந்த அதிமுகவினுடைய முக்கிய மந்திரிகள் தோத்து போனாங்க. அப்ப இப்பயாவது இவர் யோசிக்க வேணாமா? 40க்கு 40 அடிச்சு தூக்கி இருக்கே திமுக, இப்பயாவது யோசிக்க வேணாமா? இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகும் ஒருத்தர் யோசிக்கலன்னா அவர் யோசிக்காம இல்ல, நல்லா யோசிச்சு தெளிவா முடிவெடுத்துட்டாரு. சொத்தையும் பதவியும் காத்துக்கணும்னு, கட்சி எக்கேடு கட்டு போனா போயிட்டு போகுதுன்றதுல தெளிவா இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் பாஜக பின்னால இருந்து இயக்குது அப்படிங்கும் பொழுது, இந்த மாதிரி கட்சியை சிதறடிக்கிறதுனாலயோ, இல்ல ஓட்ட பிரிக்கிறதுனாலயோ, பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15 எம்எல்ஏஸாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அவங்க களமாடுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி செய்யறதுனால இது பாஜகவுக்கு தானே பின்னடைவை ஏற்படுத்தும். அப்ப இது மூலமாக என்ன நோக்கம் பாஜகவோடது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ அதோடைய அடுத்த பிளான் சியா தான் இப்போ இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்களா? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இப்படியெல்லாம் நம்மள ஓட்டு தேத்த முடியாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு எஸ்ஐஆர் மூலமாகவாவது திமுகவுடைய ஓட் பேங்க குறைக்கலாம். ஓட் பெர்சன்டேஜ குறைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களா? வாட் டு யூ திங்க்? தொடர் இது ரொம்ப தெளிவா பாஜக அடுத்த வருஷம் ஆட்சி அமைக்கலாம் ட்ரை பண்ணல. அவங்களுடைய நோக்கம் 50களை தாண்டி தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அமைக்கணும்ன்றது. அதுக்கான வேலைகளை இப்பயே எடுக்கிறாங்க. 2வதா இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அந்த கட்சி வலுவா இருந்துச்சுன்னா உள்ள வர முடியாது. முதல்ல இருக்கிற எதிரி அதிமுக பலவீனமான எதிரி. அங்க ஒரு பெரிய சாலிடான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருமே இல்ல. அதனால அதை காலி பண்ணிட்டோம்னா 2வது இடத்துக்கு வந்துருவோம். 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னா என்ன பண்ணி திமுகவை காலி பண்றதுக்கான வழியை நம்ம அப்ப பாத்துக்கலான்றதா அவங்களுடைய இப்போதைய முடிவு. அதை நோக்கிதான் அவங்க பண்றாங்க. இது ஒன்னும் சுந்தரவழியா இட்டு கட்டி பேசுறதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு மாநிலத்துல இதைத்தான் அவங்க செய்யறாங்க. நீங்க போன சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல்ல 74 சீட்டு யாரு நிதிஷ்குமார் யாதவ் ஜெயிச்சாரு. இவங்க வெறும் 32 31 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஏன்னா பாஜக. இப்ப போன எலெக்ஷன்ல பாஜக 74 போயிடுச்சு, 73க்கு போயிட்டாங்க. நிதிஷ்குமார் 34ல உட்கார்ந்துருக்காரு. எப்படின்னு பாத்தீங்களா? இந்த ரேஷியோவை தமிழ்நாட்டுல சொல்றேன். அதிமுக போன எலெக்ஷன்ல மொத்தமா காலியாகி போய் வந்த 40.8% வாக்க இப்ப 15% முடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிஜேபி பாருங்க 2.8% வாக்கு. இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கு? 11 சம்திங் மார்க்கா மாறி இருக்கு. அப்ப இதை மாத்துறதுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குதுல்ல, அதுதான் பாஜக போட்டிருக்கிற திட்டம். நீங்க சிரோன்மணி அகாலிதள்னு ஒரு கட்சி, பஞ்சாப்ல ஆட்சியில இருந்த கட்சி, அவங்களோட ஒரு 20 வருஷமா பாஜக இருந்தான். இப்ப அந்த கட்சி ஒரு சீட்டுக்கே தொண்ணாந்துகிட்டு இருக்கு. இதான் ஆட்சி, இதுதான் பாஜகவுடைய பிளானு. பக்காவா பிளான் பட்டு முடிச்சு விட்டுருவானுங்க. இது அதிமுகவுக்கு உண்மையிலேயே மனசார பலமுறை நான் சொல்லியிருக்கேன் தொடர். மேடைகளையும் சரி வீடியோக்களையும் சரி பலமுறை சொல்லியிருக்கேன். அதிமுக புரிஞ்சுக்கங்கடா, உங்களை காலி பண்ணிடுவான். ஒரே ஒரு விஷயம் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். நீங்க அதிமுகவினுடைய கிளை மட்ட தோழர்கள் இருக்காங்கல்ல, கிளை தோழர்கள், கிளை கழகத்தினுடைய தோழர்கள், அவங்கதான் வேற.
அவங்கதான் மக்களோட நேரடி தொடர்புல இருப்பாங்க. அவங்கதான் கிளைய வந்து கட்டமைக்கிறவங்களே. அவங்கள பல பேர் இப்ப பாஜக இருக்காங்க தோழ. கிளையவே உடைச்சு பாஜக போட்டானுங்க. பாஜக மாச சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை பார்த்து வச்சுட்டு இருக்கு. இன்னொரு பரப்புரை பிரச்சாரத்தை பண்ணாங்க. ரெட்டலை தான் தாமரையா மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடி ரெட்டலை இருந்துச்சுங்க, அது தாமரை இப்ப மாத்திட்டாங்க. எளிய பாமர மக்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சாரம். இது நம்ம நாயா கத்தி பார்த்துட்டு வந்தோட இவங்க கேட்கவே இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய நோக்கம் அதிமுகவை பலவீனப்படுத்துவது, அதிமுகவை பலம் இழக்க செய்வது, அதன் மூலமாக அதிமுகவோடு ஃபைட் பண்ணி தங்களுடைய சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றது, அதன் மூலமா களத்துக்குள்ள போய் வேலையை பார்த்து அடுத்து திமுகவை காலி பண்ணிட்டு 50களுக்கு மேல ஆட்சிக்கு வரணும். இதான் அவங்களுடைய பிளான். இதுக்கு அவங்க எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான ரூட்டா பயன்படுத்துறாங்க. இப்போ எப்பயுமே வந்து பாஜக நேர்மையான வழியில மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு ஜெயிக்க மாட்டாங்க. முதல்ல அவங்க கையில வச்சிருந்த ஒரு பிளான் என்னவா இருக்கும்னா, ஜெயிக்கிறவங்களை தூக்குறது. ஜெயிச்சுட்டாங்க எம்எல்ஏக்கள்னா ஒரு 5-10 எம்எல்ஏக்களை காசை கொடுத்து வாங்கி மொத்தமா தூக்கி ஆட்சி அமைச்சிருவாங்க. உதாரணமா சொல்லலாம்னா கோவா ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு விட்டு தோல 2 சீட்டு ஜெயிச்சுட்டு கோவால ஆட்சியே அமைச்சுட்டாங்க தோல. அவ்வளவு பயங்கர வேலை பாக்குறவங்க தான் அந்த பாஜக. மொத்தமா வந்து எம்எல்ஏக்களை வேலை பார்த்துட்டு இருந்தான். இந்த போன 2024 எலெக்ஷன்ல இன்னொரு வேலையை புதுசா ஆரம்பிச்சானுங்க. அது என்னன்னா அன்ன போஸ்டா ஜெயிக்கிறது. எம்பி போஸ்டவே அன்ன போஸ்டா ஜெயிக்கிறது. நம்ம ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்துக்குள்ள காசை கொடுத்து எம்பி அன்ன போஸ்டா வருவானுங்க. இவங்க எம்பி எலெக்ஷன்லயே நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அன்ன போஸ்ட் கையெழுத்து போட்டானுங்க பாருங்க. காங்கிரஸ் உடைய கேண்டிடேட் கையெழுத்து போட்டவங்களை பூரா கடத்துறது, கடத்தி வச்சு அவங்களை மிரட்டி விட்டு இந்த கையெழுத்து என் கையெழுத்து இல்லைன்னு என்னைக்கு சொல்ல வைக்கிறது? இந்த வாபஸ் வாங்குறது, திரும்ப இதெல்லாம் முடியறதுக்கு முன்னாடியே இவங்களை முடிஞ்ச பிறகு இவங்களை தூக்கி கடத்திட்டு கையெழுத்து என் கையெழுத்து இல்லைன்னு. இதுல கூத்து என்னன்னா, இவங்க சூரத் இருக்குல்ல, குஜராத்தினுடைய முக்கியமான வணிக நகரம் சூரத். சூரத்தினுடைய எம்பியா வர வேண்டியவர் காங்கிரஸ்காரர், அங்க பலமான ஆளு. அவருடைய சொந்த தங்கச்சி புருஷன் அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்படிலாம் நினைச்சுதான் தங்கச்சி புருஷனை கூட்டு போயிருப்பாங்க. அவர் மாற மாட்டாங்கன்னு அந்த அளவு அடிச்சு மாத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்ட எம்பி சீட்டு சூரத். அவர் வந்து அவரா ஜெயிச்சிட்டாரு, அண்ணா போஸ்டா ஜெயிச்சிட்டாரு. இப்ப 2வதா அந்த முயற்சி எடுத்தாங்களா, 3வதா எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் வந்து தேர்தல் ஆணையத்தையே கூட்டு சேர்த்துக்கிட்டானுங்க. கூட்டு சேர்த்துக்கிட்டு பொதுவா எஸ்ஐஆர் எதுக்கு ஒண்ணுறாங்கன்னா, செத்து போனவங்க ஓட்ட நீக்கிறது, போலி இது ஓட்டு இருந்தா நீக்கிறது, வெளியில இருந்து யாராவது வந்து இங்க தங்கி சட்டவிரோதமா இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டு இருந்துச்சுன்னா அவங்க நீக்கிறது. இதுதான் சிம்பிள். இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா அவங்க இந்த ஸ்பெஷல்னு போட்டாங்களா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்றேன். ஸ்பெஷலா இருக்கிறவன அப்புறம் காலி பண்றதா ஸ்பெஷலே. ஆமா, அதுக்குதான் அந்த ஸ்பெஷல்னு போட்டது. ஏன்னா ஆர்டினரியா போட்ட எல்லாமே செத்து போனவங்க, புலம்பெயர்ந்தவர்கள், வேற இடத்துல வச்சிருக்கோம் 2 ஓட்டு வச்சிருக்கோம், இதெல்லாம் காலி பண்றது. இவங்க ஸ்பெஷலா போட்டதே பெண்கள், சிறுபான்மையினர், எதிர்கட்சியினர், அவங்க வேண்டாம்னு நினைக்கிற எதிர்கட்சியினர், அதே போல உழைக்கிற மக்கள், பட்டியலின மக்கள். ஏன் உழைக்கிற மக்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, உழைக்கிறவங்களுக்கு தான் வறுமை தெரியும், வலி தெரியும், பசி தெரியும். அவன் ஒரு பொருளை வாங்க முடியாம நாயா பேயா அலைஞ்சிருப்பான்ல, இவங்க வேணாம்னு முடிவு பண்ணுவான்ல. ஏன் பீகார்ல 65 லட்சம் பேர் உழைக்கிற மக்களை காலி பண்ணீங்க, எதிர்கட்சியை காலி பண்ணீங்க? ஏன் சிறுபான்மை? ஏன்னா அவன் பூரா துன்பத்தை நேரடியா பார்த்தவன். அப்ப நேரடியான ஒரு கோபத்துல இருக்கான். இவனை காலி பண்ணாம நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. 65 லட்சம் பேரை போட்ட 65 லட்சம்ன்றது நம்ம கண்ணுல தெரிஞ்ச ஒரு அமௌண்ட். எத்தனை ஆயிரம்ன்றது இன்னும் நமக்கு தெரியாது, எத்தனை லட்சம்னு நமக்கு தெரியாது. அப்ப இதைத்தான் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இதை எப்படி பண்ணலான்றாங்கன்னா, சிறுபான்மை மக்கள் இங்க அரசியலானவர்கள், அவ்வளவு எல்லாம் தற்கூறிங்களா அலைய மாட்டாங்க. சிறுபான்மை மக்கள் அரசியலா இருக்கிறவங்க. இந்தியாவிலே முதலாக அரசியல் இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டுலதான் சிறுபான்மையினர் வாங்கினாங்க. முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டுல அரசியல் இடஒதுக்கீட்டை வெள்ளக்காரங்கிட்ட போராடி வாங்கின கூட்டம். இங்க எல்லாரும் அரசியலா இருப்பாங்க. இவங்க இங்க இவங்களுடைய வாக்கெல்லாம் எடுத்துட்டோம்னா கப்சிப்புன்னு ஆயிடுவாங்க, இவங்கள கொஞ்சம் அடக்கி விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. 2வது, இங்க தலித்துகள் அடிச்சாடுற கூட்டம், வேடிக்கை பார்க்கிற கூட்டம் கிடையாது. அவங்க அரசியலா இருக்கிறவங்க. அம்பேத்கரே எழுதியிருக்கிறாரு, தென்னிந்தியா அறிவு சார்ந்த ஒரு மண்ணாக இருக்கு, நம்மள மாதிரி மூட நம்பிக்கையா இருக்குல்ல அப்படின்னு. அப்போ அறிவு சார்ந்த அமைப்பா இருந்து அம்பேத்கரையே ஜெயிக்க வைக்கிற ஒரு அமைப்பு இருந்துன்னா, ஒண்ணு முஸ்லீம் லீக், இன்னொன்னு தலித் அமைப்புகள். அம்பேத்கரை ஜெயிக்க வச்சது அதுவும் இன்னைக்கு வங்கதேசமா இருக்கிற பகுதியில் நிக்க வச்சாங்க. அப்ப இங்க இருக்கிற தலித்துகளும் அறிவு சார்ந்தவர்கள், அரசியலானவர்கள். அவங்க ஏதாவது ஒரு அரசியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப அவங்களையும் காலி பண்ண முடியாது. அப்போ எஸ்ஐஆர் மூலமா காலி பண்ணிட்டோம்னா அப்ப அவங்களுடைய ஓட்டையும் புடிங்கிடலாம். இப்ப பெண்கள், தமிழ்நாட்டுல பெண்கள் தான் இந்தியாவில அதிகமா படிச்சவங்க. இங்க அதிகமா படிச்சவங்க, அதிகமா வேலைக்கு போறவங்க.
தமிழ்நாடு தான் இந்தியாவில அதிகமா படிச்சு வேலைக்கு போற பெண்களை கொண்ட மாநிலம். அதனால பெண்களுடைய ஓட்டை சொல்லணும். ஏன்னா நாம எதிரி யாருன்னு தெளிவா தெரிஞ்சவங்க. சிறுபான்மைகள், தலித்துகள், பெண்கள், இங்க இருக்கிற பழங்குடி மக்கள், இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்கள ஒரு பெரிய கூட்டம் எதிரி யாருன்னு தெரிஞ்சவங்க. நாம ஒண்ணு கண்ணை மூடிட்டு வளர்ச்சின்னு ஒண்ணே ஓட்டு போடுறவங்க கிடையாது. நாம ஸ்டாலின் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்கிறவங்க, எடப்பாடியார் தப்பு செஞ்சாலும் கேள்வி கேட்போம். நம்ம அதுல தெளிவான அரசியல் பார்வை உடையவர்கள். யார் நல்லது செஞ்சாலும் உயர்த்தி பிடிப்போம், கை கொடுத்து நிப்போம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கணும்னா மொத்தமா ஒன்னா சேர்ந்து நிப்போம். இந்த அரசியல் தெளிவை உடைக்கிறதா இவங்க வேலை. அதுதான் எஸ்ஐஆரே வருது. இந்த எஸ்ஐஆரின் மூலமாக எல்லாருடைய ஓட்டையும் காலி பண்ணி விட்டு, இதுல நீங்க இன்னொன்னு நல்லா பார்க்கணும் தோழர், 12வது ஆதாரமா ஆதார் கார்டை சேர்க்க சொல்லி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அந்த வழக்குல, பீகார் வழக்குல உச்ச நீதிமன்றமே பீகார்ல இருக்கிற மக்களை அந்த நீங்க ஆதார் கார்டை காமிச்சு செய்யுங்கன்றாங்க. ஆனா இப்ப வந்திருக்க எஸ்ஐஆர் நீங்க பாத்தீங்களா, அதுல 12 ஆதாரத்துல ஆதாரம் எடுத்துக்க மாட்டாங்களாம். அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்ப ஆதார் தான் நம்ம கிட்ட இருக்கிறது. இப்ப ஏன் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஆதார் கார்டு எல்லாமே என் சொந்த வீட்டுல இருக்கு, மதுரையில இருக்கு. நான் மதுரையில போய் ஓட்டு போட்டு வருவேன். இப்ப நான் இருக்கிறது சென்னை. இப்ப இவங்க ஈஸியா ஓட்டெல்லாம் காலி பண்ணலாம். இருக்கிறது சென்னைங்க, 2 ஓட்டு இருக்காடா, அதை முதல்ல செக் பண்றா, பண்ண மாட்டாங்க. பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சுந்தரவல்லி போனா யாருக்கு ஓட்டு போடும்? அவங்க இருக்கிற திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடும். திருப்பரங்குன்ற தொகுதியில யார் திமுக கூட்டணியில் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். ஓட்ட தூக்கி போடுறா அப்படின்னு கண்ணுல கடப்பார விட்டு ஆட்டுவேன். அதுக்கு பிறகு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏன்னா விஜய் தான் ஒரு விரல் புரட்சி எல்லாம் பண்ணுவாரா? நாங்களாம் பண்ண மாட்டோமா? நாங்க பண்றது அப்புறம் தான் பார்ப்பாங்க. அது என்னன்னா இப்படியான உள்ளடி வேலைகள் மூலமாக ஒரு கல்வி அறிவு பெற்ற, ஒரு பகுத்தறிவு பெற்ற ஒரு சமூகத்தினுடைய வாக்குகளை காலி பண்ணுவாங்க. ஏன்னா புதிய வாக்காளர் டிவிகே போடுவான், அப்படி இல்லைன்னா இங்கிட்ட ஏதாவது ஓட்டு போடுவான், அவன் ஒரு வாக்கே கிடையாது முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் பழைய அரசியல் சார்ந்த 40 வயசுக்கு மேல இருக்கிற தெளிவான மக்களுடைய ஓட்டை காலி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டு வர்றதுதான் எஸ்ஐஆர். ஆனா என்னன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தேர்தல் ஆணையம், அப்புறம் இந்த வருவார்ல ஐயா கண்டா, அவங்க அண்ணன் 55 இன்ச்சு, இவங்க ஆட்டம்லாம் செல்லாது. நாங்க இப்பயே முடிவு எடுத்துட்டோம், தெளிவா பிளான் பண்ணிருக்கோம். வீதி வீதியா போவோம், வீடு வீடா போவோம், மக்களை விழிப்பா இருக்க வைப்போம். அதை தாண்டி நீ செஞ்சேன்னா பாத்துக்கலாம். அதைத்தான் நாங்க முடிவு எடுத்திருக்கோம். ஆனா உள்ள வர்றதுக்கான வேலை இப்படி சோழியை முடிக்கிறதா. பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர். திமுக ஒரு தீய சக்தி, அதை அழிக்கணும் அப்படின்னு உதட அளவுல பேசினாலும், களத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் மெல்ல மெல்ல அழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கீங்க. இனி வரக்குள்ள காலங்கள்ல என்னென்ன அரசியல் திருப்பங்கள் வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்த்தோம். இணைந்தமைக்கு நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.